ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் லைஃப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி யார், உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ள லவ் எந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணுன்னா வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனோட நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அந்த தேர்ட் பார்ட்டி யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அவங்களுக்குள்ள லவ் எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கார்டு ஓவரால் பார்க்கும்போது நிறைய மேஜர் ஆர்கானாஸ் கார்டு வந்திருக்கு. அதாவது அவங்க உறவில், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது. ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய மேஜர் ஆர்கானாஸ் கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் சடனாக அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடக்க சான்ஸ் இருக்குது. இது லாங் டேர்ம் கமிட்மெண்ட் மாதிரி தெரியல. அவங்க ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு லவ்வும் இல்லை, எந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கிடையாது. அண்ட் உங்கள் பர்சன் எப்படின்னா, அவர் ஒரு லாயலான பர்சன், ரொம்ப ஒரு ட்ரூவான பர்சன், செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பார். ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி இருப்பாங்க. ப்ராப்பரான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப் அந்த மாதிரி. அண்ட் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஒரு லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆள், ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம். இங்கே ஜெண்டர் வந்து டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் நான் எனர்ஜியை பிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன். அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனெலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ரோசஸோ சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான ரொமான்டிக் பர்சன் கிடையாது. ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக யோசிக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க உங்களோட பர்சன். ஸோ இதுதான் ஓவராலாக உங்கள் பர்சனோட கேரக்டர். உங்கள் பர்சன் அண்ட் தேர்ட் பார்ட்டி வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. கார்ட்ஸில் வந்து எந்த ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரியான கார்டு எதுவுமே வரல. ஒரே ஒரு கார்டு வந்திருக்கு. அதுவும் அந்த தேர்ட் பார்ட்டி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துகிட்ருக்கோம், நமக்கு பிடிச்சதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது. பட் உங்கள் பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்காங்க. டீப் பெயின், டீப்பஸ்ட் பெயினில் இருக்காங்க. இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தூக்கம் எதுவுமே இல்லை. தூங்கும்போது வந்து நிறையா அவங்களுக்கு தாட்ஸ் வந்து அதிகமாக, அந்த எண்ணங்கள் அதிகமாக, ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நெகட்டிவ் வைப்பில் இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவ் வைப்பில் இருக்காங்க. ஒரு பியூர் லவ்வை வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கவலை இருக்குது. அதுவே அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. தூங்கும்போது கூட அந்த ட்ரூ லவ் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருதே தவிர, இப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பர்சனோட எந்த ஒரு கனெக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் அவங்க ஃபீல் பண்ணலை.
தேர்ட் பார்ட்டி கூட ஒரு நார்மல் லைஃப் வெளி உலகத்துக்கு பார்க்க ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே வெளி உலகத்துக்கு பார்க்கறதுக்கு தான் அவங்க பர்சன் வந்து சந்தோஷமாக இருக்காங்களே தவிர, அவங்க மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சனை. கடைசி வரைக்கும் உங்கள் பர்சன் கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய பர்சனை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் தாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவ். இவங்க என்ன சொன்னாலும் உங்கள் பர்சன் கேட்குற மாதிரி இவங்க மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது சரினா அது சரிதான், இல்லை இல்லை இப்படி பண்ண வேண்டாம், நம்ம இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம லைஃப் கொண்டு போகலாம், நம்ம இங்கே ட்ராவல் பண்ணலாம், நம்ம இங்கே டூர் போகலாம், எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் பர்சன் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப நாலேஜபிள். பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் லைஃப்பில் எல்லா டிசிஷனுமே தேர்ட் பார்ட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் அவங்களோட கண்ட்ரோலில் ஹோல் லைஃபையும் அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மெயினான விஷயம், தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. அதிகமான ஒரு தீவிரமான பேஷன் இருக்குது. ஃபிசிக்கலாக ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து உங்கள் பர்சன் பொறுத்து போகிறதுக்கு ஒரே ரீசன் மேபி சொசைட்டி காரணமாக இருக்கலாம். வெளியில் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ரெஸ்பெக்டோடு வாழணும். ஸோ இவங்களை பிரிஞ்சு வந்தோம்னா மரியாதை இருக்காது, ஒரு டிக்னிட்டி போயிடும் அப்படிங்கிற பயம் சிலருக்கு அந்த மாதிரி பயம் இருக்கலாம். ஸோ ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவ் வைப்பு. ஓவராக நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுற கேரக்டர், ரொம்ப ஜெலஸ். அண்ட் உங்கள் பர்சன் மேலே அவங்களுக்கு லவ் அதிகமாக இருக்குது, ஒரு டீப் பேஷன் இருக்குது. இருந்தாலும் அவங்க மேலே அந்த பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் அவங்க கூட ஒரு ஜெலஸ் ஒரு நேச்சரும் அவங்களுக்கு தெரியுது. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு நீ பெருசா நான் பெருசா, நான் நாலேஜபிளா நீ நாலேஜபிளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து எப்பயுமே இருக்குது. இதெல்லாம் உங்கள் பர்சனுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு கேரக்டர், ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். அவங்க எதிர்பார்க்கறது என்னோடய லைஃப் பார்ட்னர் என்னோடய வைபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டாமினேட்டிங்காக இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் வேறு வழி இல்லை, சொசைட்டிக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நான் வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஸோ உங்களோட சேர்ந்து இருக்கேன், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இதை வெளியில் சொல்கிறது கூட அவங்களுக்கு தைரியம் இல்லை. நிறைய ஹிடன் தாட்ஸ் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. அவங்க பர்சன் மனசுக்குள்ளே நிறையா வந்து சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை தேர்ட் பார்ட்டிகிட்ட உட்காந்து அவங்க பேசுகிறதுக்கோ அவங்க வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோன்னு சொல்கிற தைரியம் கூட எதுவும் கிடையாது அவங்க பர்சனுக்கு. எல்லாமே அவங்க மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அவங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு, காயங்கள் ஏற்படுத்திக்கிட்டு, தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்டி ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அவங்க பர்சனோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கிறதுனால இந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எமோஷன்ஸை விட அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், நான் சந்தோஷமாக இல்லைனாலும் ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரிஸ்க்கோ எந்த ஒரு ஸ்டெப்போ எடுக்கிற மாதிரி இல்லை. அதாவது நான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் இது நடக்கலாம், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் பர்சனுக்கு ரைட் நவ் அந்த மாதிரியான ஒரு தாட் இல்லை. எனக்கு இந்த லைஃப்ல நான் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் கார்ட் பார்க்கும்போது சடனாக ஒரு பிரேக்கப் வர்றதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அண்டு உங்கள் பர்சன் வந்து இந்த கவலையிலேருந்துலாம் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறாங்க. அவங்க டீம்மேட்ஸ் கூட, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வந்து நல்லா அவங்களோட ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு போனால் எனக்கு இந்த கவலை இருக்குது, ஆர் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைலாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னோட மைண்டை வந்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் கெரியரில் காமிச்சாலும் அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்க அதை ஒரு ரொம்ப பெரிய பாரமாக நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலே அவங்க பண்ண பெரிய தப்பாக ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கரியரில் வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. 2 விதமான தாட்ஸ் இருக்குது. ஒன்று, தேர்ட் பார்ட்டியோட டார்ச்சர் ஒரு பக்கம், அதோட வலி அதிகமாக இருக்குது.
இன்னொரு வழி ட்ரூ லவ்வை மிஸ் பண்ணிட்டோம், உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வழி. இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. தேர்ட் பார்ட்டி உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படிலாம் பொறுமையாக இவ்வளோ அன்பாக இருந்தீங்க, ஆனால் தேர்ட் பார்ட்டி நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்க, நான் கிடைக்கிற அன்பு வந்து ஏன் எனக்கு இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு அவங்க கூட ஒரு எமோஷ்னலாக என்னால் வந்து அட்டாச் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேள்வி கேட்குறாங்க. என்ன கரியரில் வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க லைஃப்பும் அவங்க கரியர் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. பட் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது அவங்க லைஃப்பை ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்காகவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களால முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து எந்த விதமான ஒரு கோஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரூ லவ்கிட்டேருந்து நம்ம பிரேக்கப் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம முன்னாடி நம்ம அவங்க காமிச்ச லவ்வெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சோ, அதை நம்ம வேல்யூ பண்ணாமல் திரும்பி வந்துட்டோமோ, ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறையா இருக்குது. என்னோட பர்சன், என்னோட ட்ரூ லவ், நான் 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 நடந்துக்கிட்ட விதம், நான் அவங்களை ட்ரீட் பண்ணதுக்கெலாம் அவங்க டிசர்விங் கிடையாது. அவங்க அதுக்கும் மீறி பெட்டரான ஒரு பர்சன் அவங்களுக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் என்ன தேடி வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு லவ்வை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்களோட லவ்வை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கான பலன் தான், அதுக்கான கர்மாவை தான் இப்போ நான் அனுபவிக்கிறனோ. எனக்கு அவங்களையே நான் ட்ரீட் பண்ண விதத்தை தான் தேர்ட் பார்ட்டி என்னை எப்படி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் யூனிவர்ஸ் எனக்கு அது தண்டனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் அனுபவிக்கிற வலி வேதனை எல்லாமே நான் என்னோட பர்சனுக்கு கொடுத்த வலி வேதனையோட கர்மாவாக தான் இருக்கலாம். அப்படி இது ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். தேர்ட் பார்ட்டி நல்ல நோக்கத்தில் இல்லை. அவங்க உங்கள் பர்சன் இமோஷ்னலாக அவங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இமோஷ்னலாக நீ எனக்கு டிபெண்ட்டாகவே இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியுது இது சரியானதில்லை, இந்த ரிலேஷன்ஷிப் சரியானதில்லைன்னு நல்லாவே தெரியுது. இதில் ஹையரஃபண்ட் அண்ட் எம்பரர் கார்டு ரெண்டு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சன் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஆர் யாராவது ஒருத்தர், ரெண்டு விதமான சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஒன்று, தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சன் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கலாம். இன்னொரு சுச்சுவேஷன், உங்கள் கூட கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வெளியே வேறு யாரு கூடயாவது அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதுன்னு பார்த்து, உங்களுக்கு எது ரிலேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பர்சன் வந்து மேரேஜ் வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ்க்கு, சொசைட்டிக்கு இதுக்கெலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் தரவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ சடனாக ஏதாவது ஒரு சீக்ரெட், மேபி உங்கள் தேர்ட் பார்ட்டியை பற்றின சீக்ரெட், ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்கள் பர்சனுக்கு ரொம்ப சீக்கிரமே தெரிய வரும். இது ஒரு ஹெல்த்தியானதெல்லாம் இல்லை, ரொம்ப குயிக்காகவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமில் வந்து இது பிரேக்கப் நடக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எப்போ தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட வருவாங்கன்னு. நீங்கள் எதிர்பாராத ஒரு நாளில் ஒரு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போது. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் போகக்கூடியதில்லை. ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஒரு அப்சஸ்ட், ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருக்காங்க. கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது, எல்லா கார்ட்ஸ்லையுமே நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஸ்டார் அண்ட் வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டு அண்ட் வேர்ல்டு கார்டுங்கிறப்போ உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலாக ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட வருத்தம், குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அவங்களும் ஹீல் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு க்ளோஷர் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவடைய போகுது. இது ஒரு டெம்பரரியான ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து ஷியோராக தெரியுது. என்னதான் அவங்க தேர்ட் பார்ட்டி மேனிஃபெஸ்ட் பண்ணினாலும், என்னதான் அவங்க வேர்ட்ஸ் வந்து மேனிப்புலேட்டிவாக இருந்தாலும், உங்கள் பர்சனுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். அந்த நாள் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. சடனாக நடக்கும். நீங்கள் வந்து எல்லாமே மறந்துட்டு ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் எனர்ஜியில் இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் 100% ஷியோராக வரும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பில் ஒரு பர்சனால் ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க என்ன தான் வெளியே போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணலாம், ஆர் ஏதாவது ஒரு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணினாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் போய் நிற்கும் போது மறுபடியும் அந்த நெகட்டிவ் வைப்பு வருது. மறுபடியும் அவங்க அந்த சைக்கிள்குள்ளே தான் போகிறாங்க. ஒரு லூப் மாதிரி அவங்களுக்கு அந்த லைஃப் வந்து டெய்லியும் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனுக்கே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ப்ராப்பராகவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பண்ணுறது சரியில்லை, தேர்ட் பார்ட்டி பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. பட் வேறு வழி இல்லை.
வந்தாச்சு, உள்ளே இருக்கோம், நம்ம கனெக்ஷனில் இருக்கோம். ஸோ டக்குன்னு வெளியில் வர முடியல, தேர்ட் பார்ட்டியும் விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவங்க 2 பேருக்குள்ள அவங்க லைஃப்பில் அட் ப்ரெசண்ட்டாக இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்ட்டு. தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை கூப்பிட்டு நிறையா பிளேசஸ் போகிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேபி மூவி, பார்க் அல்லது ஏதாவது ஒரு வேறு வேறு ஊர், வேறு சிட்டி, அந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போகலாம். நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி, தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் பர்சனும் வந்து ஓகே தேர்ட் பார்ட்டி கூட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் இது எந்த அளவுக்கு இது கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இது லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனோட, இந்த மாதிரி ஒரு டெவில் எனர்ஜியோட, ஒரு நெகட்டிவ் வைபோட வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது அவர் ரொம்ப குயிக்காகவே அவருக்கு புரிய வரும். ஏன்னா அவர் லாஜிக்காக திங்க் பண்ணுற பர்சன். ஸோ ரொம்ப குயிக்காகவே இது அவருக்கு புரிய வரும். அண்ட் உங்கள் பர்சன் உங்களை சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சைலண்ட் மோடில் தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டு இருக்குன்னு அவங்க பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஜஸ்ட் இன்ட்யூட்டிவாக எனக்கு தோணுது. அது உங்களையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. ஸோ ஓவரால் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து உங்கள் தேர்ட் பார்ட்டி அண்ட் உங்கள் பர்சன் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற அந்த எமோஷ்னலான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, லவ் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், உங்கள் ரீடிங் பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து உங்களோட லவ் அண்ட் உங்கள் தேர்ட் பார்ட்டியோட லவ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாருங்கிற மாதிரி ரீடிங் வந்தது. ஸோ எனக்கு சடனாக தோணுது என்னென்னா, இப்போ உங்கள் 2 பேரோட எனர்ஜி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் உங்கள் எனர்ஜி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 3 கார்டு மட்டும் எடுக்கிறேன், ஒரு குயிக் ஒரு கம்பேரிசன் மாதிரி 3 கார்டு எடுத்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு 3 கார்டு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்னெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். இது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும். ஓகே, நம்ம ரீடிங்கில் பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி ரீடிங் பார்க்கும்போது டெவில் கார்டு வந்தது. இப்போ அதே டெவில் கார்டு வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்கள் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் மேலே ரொம்ப ரொம்ப பேஷனாக இருக்காங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு, டெவில் கார்டு வந்திருக்கு தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும். ஸோ உங்கள் பர்சன் வந்து நம்ம ரீடிங்கில் பார்த்ததே தான், ரொம்ப அவங்க வந்து தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கவலை, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ வந்து அவங்க ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க. அங்கே சொன்ன ரீடிங்கே தான் மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ஹீலிங் பிகின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு அவங்களவே கொண்டு போயிருக்காங்க. யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவலாக அவங்க கொஞ்சம் கனெக்ட் ஆக பார்க்குறாங்க, ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ்ட். அண்ட் டெவில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது, உங்கள் தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப பொறாமல் இருக்குது. இது ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான். அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, பயங்கர நெகட்டிவ் சைட்ஸ் உள்ள ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி. அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட ஃபீல் பண்ணுற விஷயம். எஸ்பெஷலி ரொம்ப பியூரான இன்டென்ஷனே கிடையாது, ஒரு உண்மையான நோக்கம் இல்லை, ஒரு ஃபேக்கான ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பழகுறாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க, உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு எந்த ஒரு முயற்சியுமே தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து இல்லை. அண்டு லவ்மே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு நாள் வந்து நல்லா போகுது, அவங்க தேர்ட் பார்ட்டி நல்லா லவ் காமிக்கிறாங்க, நெக்ஸ்ட் டே வந்து சண்டை போடுறாங்க, நெக்ஸ்ட் டே மறுபடியும் வந்து க்ளோஸாக வராங்க, நெக்ஸ்ட் டே மறுபடியும் சண்டை, ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் போகிறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க, ரொம்ப டயர்டாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க. ஒரு ரொமான்ஸ் இல்லை, இமோஷ்னலாக வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பாண்டிங் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அவங்க என்னெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் நல்ல உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்ததாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், உங்கள் கூட லைஃப் அமைஞ்சா ஸ்டெபிலிட்டி இருக்கும், நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேரக்டர், கொஞ்சம் நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்சன் நீங்கள் நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் கூட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஐடியா மட்டும்தான் இருக்குது, அந்த ஆசை இருக்கே தவிர ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரில. பட் பிளான் பண்ணுறாங்க, மேபி அந்த தாட்ஸ் இந்த பிளானிங் எல்லாம் இருக்கலாம். பட் இன்னும் சீரியஸான ஆக்ஷன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஹார்ட் பிரேக். ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. உங்கள் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு ஹோப் அதிகமாக இருக்குது. அந்த காலம் அப்படிங்கிற டைம் அவங்க நம்புகிறாங்க. ஓகே பார்க்கலாம், டைம் ஒன்று நம்மளை சேர்த்தனா நம்ம சேர்ந்து இருக்கலாம், அந்த ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம வாழணும் இருந்தால் நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம், அதுக்காக அந்த யூனிவர்ஸை சரண்டர் ஆகிட்டு அவங்க அமைதியாக பொறுமையாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வெயிட்டிங் எனர்ஜி காமிக்குது. பட் ரொம்ப சீரியஸான ஒரு இது இல்லை, ஒரு ப்ளேஃபுல்லாக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் ஆசை இருக்குது, இந்த லவ் ரிட்டர்ன் வருமா, ஒரு நியூ ஸ்டார்ட் இவங்களோட இருக்குமா அப்படின்ட்டு. பட் ரொம்ப பெயின் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், உங்களை மிஸ் பண்ணின பெயின் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் பெயின் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஹார்ட் ஒரு ஃபிசிக்கலாக எடுத்து குத்தன மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் அதிகமாக அடிக்கடி வருது உங்களை நினைக்கும் போது. உள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஹைடு பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் அவங்க ரெடியாக இல்லை. ஸோ இதுதான் உங்கள் 2 பேருக்குள்ளான எனர்ஜி. ஸோ தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்னால நிறையா பேர் ஹார்ட் பிரேக்கில் இருப்பீங்க. அந்த மாதிரியான கப்புளுக்கு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நிறையா பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் அண்ட் வாட்ஸ்அப்லாம் மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஹீலாகி வெளியே வர்றதுக்காக ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னென்னா, நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது பெரிய ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருந்துருக்கலாம். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய பிரச்சனை ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஏற்கனவே நீங்கள் லவ்வில் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கும். நிறைய துரோகங்கள், வலிகள் அதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருந்துருக்கலாம், நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அது உங்கள் ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதோட வழி தான் இப்போ உங்களால் இப்போ வர நியூ ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. ஏன்னா உங்களுக்கு பழைய விஷயங்களே உங்கள் அடி மனசில், ஆள் மனசில் இருக்கிறனால உங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அது உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்னர் ஹீல் பண்ணிக்கணும். உங்கள் ஆத்மாவை, உங்கள் மனசை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாத்தையும் மறக்கணும், மன்னிக்கணும். மறக்கிறீங்களோ இல்லையோ, பட் கண்டிப்பாக மன்னிக்கணும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களுக்கு வலி ஏற்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, நீங்கள் மறந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த வர உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு நியூ ரிலேஷன் கொடுக்க, இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பழைய விஷயங்களை மறக்கணும். மறக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களையே ஹீல் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த பேட்டர்னில் மறுபடியும் இந்த லூப்பில் மாட்டிகிட்டே இருப்பீங்க. வர ரிலேஷனையும் நீங்கள் அப்படி தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதைத்தான் நம்ம ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னர் ஹீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் பர்சனோட பிரேக்கப் ஆகியிருக்கிறதுக்கு காரணம், நிறையா காரணம் இருக்கலாம். நீங்கள் இமோஷ்னலாக இப்போ டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்குள்ள நிறையா டிஸ்டன்ஸ், நோ கான்டாக்டில் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்குது, அதனால் கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். நீங்கள் இமோஷ்னலி அட்டாச்சு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது நிறைய விஷயத்தினால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இவங்க உங்களோட சோல்மேட். இந்த சோல்மேட்டோட நீங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும். இவங்க கூட உங்களுக்கு ஒரு ட்ரூ பாண்டிங் இருக்குது, ஒரு பியூர் இன்டென்ஷன் இருக்குது. அவங்களும் உங்களை பியூராக லவ் பண்ணுறாங்க, ஒரு உண்மையான நோக்கத்தோடு தான் பழகுறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் லைஃப் லாங் இதை கொண்டு போகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. பழைய ட்ராமாவில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பர்சன் கூட உட்காந்து நீங்கள் ஓப்பனாக கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். 2 பேருமே சேர்ந்து ஹீல் ஆகணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் 2 பேரும் பேசி, அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கும், ஸோ அவங்களோடையும் சேர்ந்து நீங்கள் ஹீல் ஆகணும். இல்லைன்னா இது மறுபடியும் உங்களுக்கு லைஃப்பில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
இல்லை உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான சான்சஸ் யூனிவர்ஸ் வந்து அழகாக கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஹீல் பண்ணால் மட்டும்தான். ஸோ இதுதான் இன்றைக்கி ஏஞ்சல் கொடுக்குற கைடன்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பர்சனல் ரீடிங்க்கு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.